திமுக தலைவர் மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் முதலமைச்சர் விஜய் சந்தித்து வாழ்த்து பெற்றார். முதல் நாள் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு பின்பு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மு க ஸ்டாலின் வீட்டிற்கு முதலமைச்சர் விஜய் சென்றார். அவரை ஆற தழுவி திமுக சட்டமன்ற குழு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வரவேற்றார். பிறகு முதலமைச்சரை ஆற தழுவி கையை பிடித்து தனது வீட்டிற்கு மு க ஸ்டாலின் அழைத்துச் சென்றார். இருவரும் பரஸ்பரம் சால்வை அணிவித்துக் கொண்டனர். முதலமைச்சர் விஜய்க்கு காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற புத்தகத்தையும் பரிசளித்தார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட மு க ஸ்டாலின் அரசியல் நாகரிகத்துடன் தன்னை முதலமைச்சர் விஜய் சந்தித்து வாழ்த்து பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். அவருக்கு தனது வாழ்த்தையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். சென்னை அண்ணா நகரில் உள்ள வைகோவின் இல்லத்திற்கு வந்த முதலமைச்சர் விஜயை மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ ஆற தழுவி வரவேற்றார். வைகோவுக்கு விஜய் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து பெற்ற நிலையில் பதிலுக்கு அவரும் பொன்னாடை போர்த்தி அகமகிழ்ந்தார். இதனையடுத்து இருவரும் சிறிது நேரம் உரையாடினர். வைகோ வீட்டில் பணியாற்றும் பெண்கள் முதல்வர் விஜய்க்கு திருஷ்டி கடித்து சொடக்கு போட்டனர். பதிலுக்கு அவரும் திருஷ்டி கடித்தார். அதன் பின்னர் முதல்வர் விஜயை வைகோ வீட்டின் வாயில் வரை வந்து காரில் வழி அனுப்பி வைத்தார். முதலமைச்சரை காண வைகோவின் இல்லத்திற்கு வெளியே மக்கள் குவிந்திருந்தனர். இந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ விஜயின் இந்த பண்பு அண்ணாவை நினைவுபடுத்தியதாக கூறினார். அறிஞர் அண்ணா அவர்கள் 67இல் தான் வெற்றி பெற்றவுடன் எதிர்க்கட்சித் தலைவர்கள் இல்லங்களுக்கு சென்று வாழ்த்து பெற்றதை நினைவூட்டுகிறது. அவர் இப்படி வந்து சந்திக்கக்கூடிய இந்த சமிக்ஞை ஒரு ஆரோக்கியமான அரசியல் தமிழகத்திலே ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதற்கான சரியான சமிக்ஞையாகும் என்று நான் கருதுகிறேன். விஜய்க்கு தான் அறிவுரை கூறவில்லை, வாழ்த்து மட்டுமே சொன்னதாகவும் வைகோ தெரிவித்தார். பாமக தலைவர் அன்புமணி, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோரின் இல்லங்களுக்கும் சென்று முதலமைச்சர் விஜய் வாழ்த்து பெற்றார். அக்கரையில் உள்ள பாமக தலைவர் அன்புமணியின் இல்லத்திற்கு முதலமைச்சர் விஜய் சென்றார். அவரை அன்புமணி ராமதாஸ், அவரது மனைவியும் எம்எல்ஏவுமான சௌமியா அன்புமணி ஆகியோர் வாசலுக்கு வந்து வரவேற்றனர். முதலமைச்சருக்கு அன்புமணி பூங்குத்து வழங்கினார். தொடர்ந்து முதலமைச்சருடன் அன்புமணியின் குடும்பத்தினர் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து நீலாங்கரையில் உள்ள நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் இல்லத்திற்கு முதலமைச்சர் விஜய் சென்றார். அவரை வாசலில் வந்து வரவேற்ற சீமான் ஆற தழுவினார். பின்னர் சீமானின் குடும்பத்தினர் முதலமைச்சர் விஜயை வரவேற்றனர். மேலும் வீட்டிற்குள் சென்று விஜய் வாழ்த்து பெற்றுக் கொண்டார். சட்டமன்ற குழு தலைவர் விவகாரத்தில் அதிமுக மீண்டும் உடைந்துள்ளது. சட்டமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாளில் பதவியேற்க வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் 2 குழுக்களாக வந்தனர். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் சிலரும், முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியுடன் சிலரும் தனித்தனியாக வந்தனர். சட்டமன்றத்தின் அனைத்து எம்எல்ஏக்களும் பதவியேற்ற பொழுது CV சண்முகம் பதவியேற்கவில்லை. பின்னர் சபாநாயகர் அறையில் தற்காலிக சபாநாயகர் முன்னிலையில் அவர் பதவியேற்றுக் கொண்டார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் என கூறி OS மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட 23 எம்எல்ஏக்கள் பெயர்கள் அடங்கிய பட்டியலை தற்காலிக சபாநாயகரிடம் கடிதம் வழங்கினார். இதையடுத்து CV சண்முகம், SP வேலுமணி தலைமையில் 24 எம்எல்ஏக்கள் தற்காலிக சபாநாயகரை சந்தித்து கடிதம் கொடுத்தனர். அக்கடிதத்தில் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக SP வேலுமணி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் துணைத் தலைவராக ஹரி மற்றும் கொறடாவாக விஜயபாஸ்கர் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். எடப்பாடியார் தான், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான். அதனால இங்கே கட்சிக்குள்ள எந்த குழப்பமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதிமுகவில் பிளவு ஏற்படவில்லை என மாநிலங்களவை அதிமுக MP தனபால் கூறினார். முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பிய போது அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்த கடிதத்தில் 17 எம்எல்ஏக்கள் மட்டுமே கையெழுத்திட்டது ஏன் என்ற கேள்விக்கு பதிலளித்தார். இல்லை, எல்லாருமே எங்க கூட தான் இருக்காங்க.
எல்லாருமே எங்கள் கூட தான் இருக்காங்க. அதில் வந்து மினிமம் வந்து இவ்வளோ பேர் தேவைன்றதுக்காக வந்து அவ்வளோ பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் தவிர மற்றபடி எல்லாமே வந்து இங்கே தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அவரது வீட்டின் வெளியே தொண்டர்கள் குவிந்தனர். எதுக்காக 1.25 கோடி பேர் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கா? பொதுச்செயலாளர் நம்பி தானே ஓட்டு போட்டிருக்கா. அந்த மக்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கணும்ல, அந்த மக்களுக்காக தான் உழைக்க கொடுத்துருக்காங்க. நாங்கள் எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ இல்லை ஒண்ணுமே இல்லாமல் இருந்தாலும் அடிப்பட்ட தொண்டை அந்த 1.25 கோடி மக்களுக்காக உழைப்பாங்க. அது எடப்பாடி தலைமையில் கண்டிப்பாக உழைப்பாங்க. இந்நிலையில் எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக இருக்கும் எம்எல்ஏக்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்றனர். தலைவர் அறிவிப்பாங்க. நன்றி நன்றி, வணக்கம் வணக்கம், நல்லதே நடக்கும். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நடக்கும் சம்பவங்களால் அதிமுகவினர் குழப்பத்தில் உள்ளனர். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. ஜோசப் விஜய் எனும் நான் பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவாக முதலமைச்சர் விஜய் பதவியேற்றுக் கொண்ட காட்சிகளை இவை. சட்டப்பேரவைத் தேர்தலில் தாவேகா தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்த நிலையில் காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் அக்கட்சித் தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் திருச்சி கிழக்கு தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினர் பதவியை விஜய் ராஜினாமா செய்தார். தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதி தாவேகா எம்எல்ஏ கருப்பையாவுக்கு ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் திங்களன்று காலை தொடங்கியது. புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதல் நபராக முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். முதலமைச்சராக பதவியேற்ற போது கருப்பு வெள்ளை கோட் சூட் அணிந்திருந்த விஜய் பேரவை கூட்டத்தின் முதல் நாளிலும் அதே உடையில் வந்தது குறிப்பிடத்தக்கது. தாவேக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக உறுதிமொழி ஏற்றனர். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற என் ஆனந்த் என்றும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற அமைச்சர் செங்கோட்டையன் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை தன்னுடைய சட்டை பாக்கெட்டில் வைத்திருந்தார். சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுளறிய உறுதி கூறுகிறேன். அமைச்சர்கள் வெங்கட்ரமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு ஆகியோரும் எம்எல்ஏவாக உறுதிமொழி ஏற்றனர். அமைச்சர் கீர்த்தனா எம்எல்ஏவாக தேர்வானதற்கான சான்றிதழை எடுத்து வராதால் சட்டப்பேரவையில் உறுப்பினராக பதவியேற்கவில்லை. பிறகு சான்றிதழை கொண்டு வந்து அமைச்சர் கீர்த்தனா பதவியேற்றுக் கொண்டார். நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையையும் நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் உதயநிதி ஸ்டாலின். தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். அப்பொழுது எதிரே இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை பார்த்து அவர் வணங்கினார். ஓ பன்னீர்செல்வம் தனது சட்டை பாக்கெட்டில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினின் புகைப்படத்தை வைத்துக் கொண்டு பதவியேற்றார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற ஓ பன்னீர்செல்வம் என்னும் நான் உளமாற உறுதி கூறுகிறேன். எதிர்க்கட்சி துணைத் தலைவரான KN நேரு, திமுக கொறடா ஏ. பாவேலு ஆகியோரும் எம்எல்ஏக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். திமுக எம்எல்ஏக்களான சேகர்பாபு, தங்கம் தென்னரசு, செந்தில் பாலாஜி உள்ளிட்டோரும், அதிமுக எம்எல்ஏக்கள் SP வேலுமணி, KC வீரமணி உள்ளிட்டோரும் எம்எல்ஏக்களாக பதவியேற்றனர். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். சட்டமன்றத்திற்கு வந்தவர் வாயிலை தொட்டு வணங்கிவிட்டு உள்ளே நுழைந்தார். பிறகு சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார்.
தாம் எம்எல்ஏவாக பதவியேற்ற பிறகு முதலமைச்சர் விஜய்க்கு வணக்கம் தெரிவித்த போது அவரும் எழுந்து நின்று பிரேமலதாவுக்கு கையெடுத்து கும்பிட்டு வாழ்த்து தெரிவித்தார். பிறகு சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் முதலமைச்சர் விஜய்க்கு வாழ்த்து கூறினார். முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு கேப்டன் சார்பாகவும் தேமுதிக சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதேபோன்று முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்ட பாமகவை சேர்ந்த சௌமியா அன்புமணியும் அவையில் அமர்ந்திருந்த முதலமைச்சர் விஜய் உள்ளிட்டோருக்கு வணக்கம் தெரிவித்தார். தேர்தலில் வெற்றி பெற்ற அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் மு.க. ஸ்டாலின், திருமாவளவன், தளபதி விஜய் என குறிப்பிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். வால்பாறை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுதாகர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பெயரை கூறி எம்எல்ஏவாக பதவியேற்றார். மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். வெல்க தமிழ் ஈழம், அம்பேத்கர், பெரியார், திருமாவளவன் ஆகியோர் வாழ்க என்று கூறி திண்டிவனம் எம்எல்ஏவாக விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு பதவியேற்றுக் கொண்டார். வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வெல்க தமிழ் ஈழம், தந்தை பெரியார் வாழ்க, புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க, எழுச்சி தமிழர் வாழ்க. இதேபோன்று அண்ணன் திருமா வாழ்க என காட்டுமன்னார் கோவில் எம்எல்ஏ ஜோதிமணி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். தென்னாட்டு அம்பேத்கர் எல்இபி புகழ் ஓங்குக, அண்ணன் திருமா வாழ்க. சேலம் தெற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற விஜய் தமிழன் பார்த்திபன் கனத்த குரலுடன் பதவியேற்றுக் கொண்டார். எங்கள் கழக தலைவர் அவர்களின் ஆசியோடு சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற திரு ஆ விஜய் தமிழன் பார்த்திபன் என்னும் நான் வாழ்க கழக தலைவர், வளர்க தமிழ். மாண்பு புரட்சி தலைவி அம்மா முதல்ல வந்திருக்கிற புரட்சி தலைவி அம்மா அம்மா எங்களுக்கு ஆசைப்படுங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பெயரை கூறி கண் கலங்கியபடி பன்ருட்டி தொகுதி அதிமுக எம்எல்ஏ மோகன் பதவியேற்ற காட்சியே இது. கொளத்தூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் VS பாபு பதவியேற்பதற்கு முன்பு முதலமைச்சர் விஜயை ஆரத்தழுவி மகிழ்ந்தார். வேளச்சேரி தொகுதி தாவேகா எம்எல்ஏ குமார் உறுதிமொழி எடுக்க சென்ற போது அருகில் இருந்த எம்எல்ஏவின் வெற்றி சான்றிதழை எடுத்து சென்ற நிலையில் அதிகாரியை சுட்டிக்காட்டியதை அடுத்து தன்னுடைய சான்றிதழை கொடுத்துவிட்டு பதவியேற்றார். திரு ரா குமார் வேளச்சேரி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆரணி தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசுதா அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிட்டு பதவியேற்றார். போற்றுதலுக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் அம்பேத்கர், மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் மீது ஆணையிட்டு எம்எல்ஏக்களாக பதவியேற்றனர். நாகர்கோவில் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக உறுப்பினர் ஆஸ்தின் அந்த கட்சியின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் மீது ஆணையிட்டு பதவியேற்றார். அரசியல் வழிகாட்டி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களை வணங்கி என்னுடைய உறுதிமொழியை எடுத்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று கூறி சிதம்பரம் தொகுதி எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி உறுதிமொழியேற்றார். எல்லா புகழும் இறைவனுக்கே, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம். வெல்லட்டும் தமிழ்நாடு என்று கூறி கடைநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் பதவியேற்றுக் கொண்டார். வெல்லட்டும் தமிழகம், ஓங்கட்டும் சமூக நீதி. சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்ட பரமக்குடி தொகுதி திமுக உறுப்பினர் கதிரவன் தமிழ்நாடு என்றைக்கும் போராடும் என்று தெரிவித்தார். சனாதன எதிர்ப்பு போராளி சமூக நீதி காவலர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு என்றைக்கும் போராடும். அரக்கோணம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவேகா வேட்பாளர் காந்திராஜ் அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஆணையிட்டு உறுதிமொழியேற்றார். டாக்டர் B.R. அம்பேத்கர் இயற்றிய சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கடவுளறிய உறுதியளிக்கின்றேன். திமுக மற்றும் அதிமுக இணைந்து விசிக தலைவர் திருமாவளவனை முதலமைச்சராக்க முயற்சித்ததாகவும் அது தோல்வியில் முடிவடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் திமுக மற்றும் அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி மேற்கொண்டதாக கூறப்படுகிறது.
அதில் பிணக்கு ஏற்பட்ட போது விசிக தலைவர் திருமாவளவனை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி திமுக மற்றும் அதிமுக ஆதரவு அளிக்கலாம் என்ற திட்டம் தீட்டப்பட்டதாக தெரிகிறது. குறிப்பாக மே 8ஆம் தேதி இரவு திமுக தலைவர்களை திருமாவளவன் சந்தித்த போது ஒரு சில அதிமுக தலைவர்களும் அவருடன் தொடர்பில் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. திருமாவளவனை முதலமைச்சராக்க ஆரம்பத்தில் எதிர்த்த அதிமுக எம்எல்ஏக்கள் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு மே 9ஆம் தேதி மாலை 4 மணிக்கு இசைவு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த முடிவை திருமாவளவன் விரும்பவில்லை என்றும் வெறும் 2 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு முதலமைச்சராவது மக்களின் தீர்ப்பிற்கு எதிரானது என்று கூறியதாகவும் தெரிகிறது. இதனைத் தொடர்ந்தே தாவேக்காவிற்கு தனது ஆதரவு கடிதத்தை திருமாவளவன் வழங்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் அமையவுள்ள புதிய அரசிற்கான அமைச்சரவை பட்டியலை துணைநிலை ஆளுநரை சந்தித்து காபந்து முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். நடந்து முடிந்த புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 30 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. இந்த நிலையில் புதிய அரசின் பதவியேற்பு விழா நாளை நடைபெறவுள்ளது. மீண்டும் முதல்வராக பதவியேற்கும் ரங்கசாமியோடு என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் 3 பேரும், பாஜக சார்பில் 2 பேரும் முதலமைச்சருடன் நாளை பதவியேற்கின்றனர். இதற்கான பட்டியலை துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனிடம் முதலமைச்சர் ரங்கசாமி அளித்தார். நாளை காலை 11:15 மணிக்கு ரங்கசாமி முதல்வராக பதவியேற்கும் போதே அமைச்சர்களும் பதவியேற்பார்கள் என்று கூறப்பட்டது. இந்த 5 பேருக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என கூறப்படுகிறது. என்ஆர் காங்கிரஸ் சார்பில் ராஜவேலு, மல்லாடி கிருஷ்ணராவ், டாக்டர் நாராயணசாமியும், பாஜக சார்பில் நமச்சிவாயம், GNS ராஜசேகரன் ஆகியோர் அமைச்சர்களாக நியமிக்கப்பட உள்ளனர். பதவியேற்பு விழா எளிமையான முறையில் மக்கள் பவனில் நடைபெறவுள்ளது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன் முதல்வர் ரங்கசாமி அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை முன்னாள் தலைவரும் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் லாஸ்பேட்டையில் வெற்றி பெற்றவருமான சிவக்கொழுந்து சட்டப்பேரவை தலைவராக நியமிக்கப்படலாம் என தெரிகிறது. சபாநாயகர் தேர்தலில் வேறு யாரும் போட்டியிடாததால் தாவேகாவைச் சேர்ந்த ஜேசிடி பிரபாகர் போட்டியின்றி இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறார். சட்டமன்ற தற்காலிக சபாநாயகராக தாவேகாவைச் சேர்ந்த சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா தேர்வு செய்யப்பட்டார். இதனையடுத்து தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சட்டப்பேரவையில் அவர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தல் இன்று நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சபாநாயகர் தேர்தலுக்கு தாவேகாவைச் சேர்ந்த 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஜேசிடி பிரபாகர் வேட்புமனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை சட்டப்பேரவை முதன்மை செயலாளரிடம் முதலமைச்சர் விஜய் வழங்கினார். மேலும் துறையூர் தொகுதி தாவேக சட்டமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் துணை சபாநாயகர் பதவிக்கு போட்டியிட வேட்புமனு வழங்கினார். இவர்களை தவிர வேறு யாரும் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இதனால் போட்டியின்றி இருவரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளது. நாளை சட்டமன்றத்தில் தாவேக பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்காசியாவில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணத்தால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பள்ளிகள் இணைய வழியில் மாணவர்களுக்கான கற்பித்தலை தொடங்க வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். ஈரான் மீது கடந்த பிப்ரவரி இறுதியில் அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் இணைந்து தாக்குதலை தொடங்கின. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் மீதும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியது. மேற்காசியாவில் நிலவி வரும் இந்த மோதல் காரணமாக கச்சா எண்ணெய் விநியோகம் மற்றும் எரிவாயு தயாரிப்பும் விநியோகமும் பாதிக்கப்பட்டு கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக உயர்ந்துள்ளது. மேலும் இந்தியாவில் வணிக சிலிண்டருக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இந்த நிலையில் குஜராத் மாநிலம் வதோதராவில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் எரிபொருள் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் கல்வி நிறுவனங்கள் ஆன்லைன் முறையில் கல்வி கற்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். पेट्रोल डीजल का उपयोग कम करें, मेट्रो का उपयोग करें, इलेक्ट्रिक बस और पब्लिक ट्रांसपोर्ट का अधिक इस्तेमाल करें. பெட்ரோல், டீசல் வாகன பயன்பாட்டை குறைத்து மெட்ரோ ரயில் உள்ளிட்ட பொது போக்குவரத்திலும் பேட்டரி வாகனங்களிலும் மக்கள் பயணிக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கூறினார்.